Hi students, now we are going to see classical genetics, பாரம்பரிய மரபியல். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம். திஸ் இஸ் செகண்ட் சாப்டர், ஓகேவா? ஸோ இந்த கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன்ஸ். ஸோ நம்ம 10th படிச்சிருப்போம் ஹெரிடிட்டினா என்ன, வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்தது மெண்டலிசம்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிரிகார் ஜோஹன் மெண்டல் என்ன பண்ணார், ஸோ எதை ஐசோலேட் பண்ணார், என்ன பிளான்ட் ஐசோலேட் பண்ணார், ஸோ இப்போ வந்து எப்படி சக்ஸஸ் பண்ணார் அதனுடைய ஹைப்ரிடைசேஷனு அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், லா ஆஃப் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வந்து என்னது அப்படின்னா செக்ரிகேஷன் ஆஃப் லா, டாமினன்ஸ், லா ஆஃப் டாமினன்ஸ், ஓகேவா? லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ அந்த பேஸ் பண்ணி ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், பாரம்பரிய மரபியல். ஸோ இப்போ நம்ம ஜெனட்டிக்ஸ் அப்படின்னாவே என்னது, ஜீன் பேஸ் பண்ணது தான். ஸோ அப்போ மரபணு சார்ந்தது தான் ஜெனட்டிக்ஸ், ஓகேவா? அப்போ அந்த ஜெனட்டிக்ஸில் ஸோ வந்து மேஜர் டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா, ஸோ அதுக்குடைய ஃபவுண்டேஷன் அடிப்படையாக இருந்தவர் யார் அப்படின்னா கிரிகர் ஜோஹன் மெண்டல் தான். கிரிகர் ஜோஹன் மெண்டல் தான் அதுக்குடைய ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் ஜெனட்டிக்ஸ், ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் ஜெனட்டிக்ஸ். Genetic is the branch of biology that deals with the mechanism of transmission of character from parents to offspring. ஸோ வந்து branch of biology, இது வந்து பயாலஜினுடைய ஒன் branches for genetics or microbiology or biochemistry or bacteriology or virology. இது எல்லாமே என்னது, ஒன் ஆஃப் த branch of biology. ஸோ பயாலஜினுடைய branch தான் இது ஜெனட்டிக்ஸ். இப்போ இது என்ன டீல்ஸ் பண்ணும், இதை பற்றி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங், எப்படி வந்து பெற்றோர்களிருந்து அடுத்த சந்ததிக்கு குழந்தைகளுக்கு எப்படி கடத்துது, அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி கடத்துது, அதனுடைய மெக்கானிசத்தை தான் நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து ஜெனட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங், ஓகேவா? ஸோ அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேல் அண்டு ஃபீமேல், அதுக்கடுத்தது என்னது மேல். ஸோ இப்போ இவங்களுடைய ரெண்டு கேரக்டர்ஸ், இப்போ ஒரு 50% கேரக்டர் ஃப்ரம் த ஃபீமேல் அண்ட் 50% கேரக்டர் ஃப்ரம் த மேல். ஸோ அப்போ வந்து வந்து ஃபார்ம் ஒரு நியூ ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ என்னென்னா டோட்டலாக எங்கேருந்து அப்படின்னா பேரண்ட்ஸ்லேருந்து தான் வந்து ஆஃப்ஸ்ப்ரிங், அது சைல்டுக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கேரக்டர்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறது தான் அது த ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன்ஸ். எப்படி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது, அப்போ டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேரியேஷன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ வந்து கலர் இருக்குது, ஹைட் இருக்குது, ஓகேவா? அந்த டீத் இருக்குது, ஸோ இப்போ ரேபிட் டீத் இருக்குது, எலிஃபண்ட் டீத் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி பேசிக்கலாக வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயின் ஜெனட்டிக்ஸ், வாட் இஸ் மீன் பை ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா, branch of biology that deals with the mechanism of transmission of the character from parents to offspring, ஓகேவா? ஒரு மரபணு என்ன பண்ணுதுன்னா பெற்றோர்கள்லேருந்து குழந்தைகளுக்கு கடத்துவது தான் அது இந்த ஜெனட்டிக்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வில்லியம் பேட்சன், சயின்டிஸ்ட் நேம், ஓகேவா? வில்லியம் பேட்சன், எ பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட், ஓகேவா? எ மெண்டலியன் சயின்டிஸ்ட், coined the term genetics in 1906. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் தான் வந்து என்னது பேட்சன் சொல்கிறோம்ல, வில்லியம் பேட்சன், ஓகேவா? அவர் தான் மரபியல் அப்போ ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டை என்ன பண்ணார்னா அறிமுகம் பண்ணார். அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், ஓகேவா? coined the term genetics in 1906. வில்லியம் பேட்சன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டாக அதை வந்து டீட்டெயிலாக வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அதோட நேம் கொடுத்து ஸோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ மேஜர் டைப்ஸு, ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த 4 மேஜர் சப்டைப்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், இப்போ ஜெனட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் 4 மேஜர் சப்டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் டாப்பிக்கு, கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸு. அப்போ கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்னால் எதை பற்றி படிக்க போகிறோம், ஓகேவா? அதில் 4 சப் டாபிக் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், செகண்ட் ஒன் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், தேர்ட் ஒன் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ், ஃபோர்த் ஒன் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ், ஓகேவா? ஸோ ஒன்று என்னது அப்படின்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், செகண்ட் ஒன்று மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், தேர்ட் ஒன் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ், ஃபோர்த் ஒன் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க, ஸோ இப்போ இதனுடைய கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா?
ஸோ கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்னால் என்ன? ஸோ டீல்ஸ் வித் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜீன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ அப்போ வந்து அது அப்படின்னா இப்போ கேரக்டர்ஸ், இப்போ ஃப்ளவர் கலர் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ளவர் கலர் ஒன்று வந்து என்னது பிஸ்டில், இன்னொன்று வந்து போலன். ஸோ பிஸ்டில் இருந்ததுன்னா அது ஃபீமேல் ஃப்ளவரு, போலன் இருக்கிறது அப்படின்னா மேல் ஃப்ளவர். ஸோ இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய கேரக்டர்ஸ் எது டாமினன்ட் கேரக்டரோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து என்னன்னா டாமினன்ட் கேரக்டர் அப்போ எங்கேருந்து அந்த கேரக்டர்ஸ் அந்த கலர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா ஃப்ரம் த பேரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் கால்டு கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். இதுதான் பாரம்பரியமான மரபியல். ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். ஸோ மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் deals with the molecular structure of a gene and its functions. இப்போ மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது என்னது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இது வந்து என்னது மூலக்கூறு அப்படி சொல்லுவோம். இப்போ மாலிகுலர் அப்படின்னா மூலக்கூறு, அது அதனுடைய ஜெனட்டிக்ஸ் மரபியல். ஓகே, மூலக்கூறு மரபியல் அப்படி சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி படிக்கிறது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதுதான் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரோமோசோம்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து குரோமோசோம்ஸ் இருக்குது. அப்போ குரோமோசோம்ஸில் என்ன இருக்கும், ஜீன் இருக்குது. அப்போ அந்த ஜீனில் என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏவில் என்ன இருக்கும், நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும். இப்போ அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின். ஸோ இப்போ இந்த மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸையும் அப்போது அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அதை பற்றி டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுறது தான் என்னது மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் வந்து பாரம்பரியம். ஸோ வந்து மூதாதையர்லேருந்து அதனுடைய பண்பு எப்படி வந்து கடத்தி வருது அப்படின்றதான் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். ஸோ இது வந்து மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? அந்த ஒரு இல்லை இருக்கிற ஸ்ட்ரக்சர் குரோமோசோம். இப்போ வந்து ஒரு செல் இருக்குது அப்படின்னா அதில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் என்ன இருக்கும், குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த குரோமோசோம்ஸில் ஜீன் இருக்கும். அந்த ஜீனில் டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏவில் அடினைன் நியூக்ளியோடைட் அந்த மாதிரி ஜீன் பேஸ் பேர் நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அதை நம்ம லேர்ன் பண்ணுறது தான் இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். ஸோ பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் deals with the heredity of traits in group of individuals where the traits are determined by few genes. ஓகேவா? ஒரு சில ஜீன். ஓகேவா? இப்போ இதை கட்டுப்படுத்துது அப்படின்னா, இப்போ ஒரு தனி உயிரி இருக்குன்னா ஒரு தொகுப்பில் ஒரு தனி உயிரி அதை வந்து தனியாக பிரிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய பீஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃப்ளைஸ் இருக்குது. அதனுடைய வந்து என்னது அப்படின்னா அந்த விங்ஸை மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு குரூப்பில் நிறைய கலர் விங்ஸ். ஓகேவா? ஒரு ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது, ஓகேவா, டார்க் க்ரீன் இருக்குது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்னது ஒரு குரூப்பில் இருக்குது. அதான் குரூப் ஆஃப் அந்த ட்ரைட்ஸ் அப்படின்னது சிங்கிள் ட்ரைட்ஸ் சொல்கிறேன்ல, ஒரு ஸ்பீஷியஸு. இப்போது சிங்கிள் ட்ரைட்ஸ் ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங், ஓகேவா, ஆர் சைல்டு, எதை வேணாலும் சொல்லலாம். ஸோ இப்போ ஆஃப் ஸ்ப்ரிங் சொல்லலாம், இல்லை சைல்டு சொல்லலாம், இல்லை ட்ரைட்ஸ் சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ட்ரைட்ஸ் அந்த ஹெரிடிட்டி ஆஃப் ட்ரைட்ஸ் இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வேர் த ட்ரைட்ஸ் டிட்டர்மைன் த ஃபியூ ஜீன். ஓகேவா? இப்போ இதிலிருந்து ஒரு சில ஜீனு மட்டும் இன்வால்வ் ஆகி அதை டிட்டர்மைன் பண்ணுது, அதை நிறுத்துது. ஓகேவா? மரபணு தீர்மானிக்குது. ஒரு சில ஜீனு மட்டும் மரபணு தீர்மானிக்குது. என்னென்னா ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஃப்ளைஸை மாதிரி அதனுடைய பீட்டில் மாதிரி தான் இருக்குது. பட் அது என்னது எல்லாமே சேம் தான். பட் அதனுடைய அந்த விங்ஸ் மட்டும் என்ன ஆகுது, கலர் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ ஃபியூ ஜீன்ஸ் ஒன்லி சேஞ்சஸ். ஸோ ஃபியூ ஜீன்ஸ் மட்டும் சேஞ்சஸ் கொடுக்குறதா என்னது, இதுதான் இந்த பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ அது உயிர் தொகை மரபியல் அப்படி சொல்கிறாங்க. பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா உயிர் தொகை மரபியல். ஸோ அது வந்து இதெல்லாம் சேம் தான். டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி of traits in group of individuals where the traits are determined by few genes. அதுக்கு அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ் அது எண்ணிக்கை சார் மரபியல் சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்னது, எண்ணிக்கை. ஸோ அப்போ அந்த எண்ணிக்கை எதை பேஸ் பண்ணி அப்போ ஜெனட்டிக்ஸ் அதை எண்ணிக்கை சார் மரபியல் அப்படின்னா, ஸோ இது என்ன அப்படின்னா அதே தான் சேம். த டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி ஆஃப் ட்ரைட்ஸ் இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வேர் த ட்ரைட்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை மெனி ஜீன்ஸ். இப்போ இதில் வந்து ஃபியூ ஜீன்ஸு, இதில் என்னது மெனி ஜீன்ஸ். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கலரை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்போ அந்த கலரை பேஸ் பண்ணி இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ வந்து லைட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்குது, அதுக்கு லைட்டாக சேஞ்சஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லைட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப லைட்டு, அதுக்கப்புறம் டார்க்கு, அதுக்கப்புறம் டார்க்கு ஃபுல் டார்க்கு. அந்த 6 இருக்கிறது ரொம்ப டார்க்காக இருக்குது. 5 இருக்கிறது என்னது ஓரளவுக்கு லிமிட்டாக, அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து 4, அதை விட கொஞ்சம் கம்மியாக 3, அதை விட கொஞ்சம் கம்மியாக 2, அதை விட கம்மியாக 1, அதுக்கப்புறம் 0. ஸோ இப்போ இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா எது அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னது 3 தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? 1 2 3 4.
ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் அந்த 3 தான் வந்து என்னது ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ அந்த ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது மெனி ஜீன்ஸ். இப்போ இதில் வந்து எல்லாமே ஒரு ஒரு கலரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது வந்து ஃபியூ ஜீன்ஸ், ஒரு சில இது மட்டும் தான், ஒரு சின்ன சேஞ்சஸ்னால் அதனுடைய கலர் அதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று மட்டும் சேஞ்சஸ் பண்ணுது. இதில் என்னது மெனி ஜீன்ஸை வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ இதான் வந்து 4 மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஒன் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அண்ட் another one molecular genetics and another one population genetics and another one quantitative genetics. Next வேரியேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா வேரியேஷன்ஸ். ஸோ அப்போ அந்த வேரியேஷன் ஹெரிடிட்டரி அண்ட் வேரியேஷன்ஸ். அப்போ ஹெரிடிட்டரி என்ன தெரியும், நம்மளுக்கு முன்னாடி தெரியும். ஸோ என்னது அப்படின்னா ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ அதான் வந்து என்னது ஹெரிடிட்டி. ஸோ அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியேஷன்ஸ். இப்போ வேரியேஷன்ஸ் அப்படின்னா the variation refers to the differences in the characteristics of organism belong to the same species or among the different species. இப்போ வந்து ஒரே ஸ்பீஷிஸ், இப்போ அது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா, இந்த ஹியூமன் பீயிங்ஸில் இப்போ அந்த பிக்சர்ஸ் அந்த லெட்டர்ஸ் எப்படி டைப் பண்ணியிருக்கோம் பாருங்கள், கலராக டைப் பண்ணியிருக்கான். ஸோ வேரியேஷன் ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு கலர் டிஃப்ரெண்ட், அது கலராக இருக்குது, அப்போ வேரியேஷன்ஸ் ஆகுது. இப்போ இதே ஒரே கலர் இருந்ததுன்னா அது சேமாக இருக்கக்கூடிய அர்த்தம். ஸோ அப்போ அது கலர் இருக்குது, இதில் வேரியேஷன்ஸ் சரிது. அப்போ வந்து அது ஒரு ஸ்பீஷிஸாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸில் இருக்கலாம். அப்போ ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ், இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கே இருக்கும், அப்போ அந்த ஹியூமன் பீயிங்லே என்ன எத்தனை கலரில் இருக்காங்க பாருங்கள். ஓகேவா, ஸோ அப்போ இது எல்லாமே என்னது வேரியேஷன்ஸ் தான். ஸோ அப்போ அந்த லைட் டார்க் கலரு, அதை விட லைட் அப்படி கொஞ்சமாக ரொம்ப டார்க்கு வந்து இப்போ ஆல்பினிசம் வரைக்கும் வந்து ஒயிட்டில் வந்து நிற்கிது. ஸோ அப்போ அந்த பேஸ் பண்ணி தான் வேரியேஷன்ஸ் வந்து காஸ் ஆகுது. இதுதான் வந்து என்னது வேரியேஷன்ஸ். ஆர்கானிசம் பிலாங்ஸ் டு த சேம் நேச்சுரல் பாப்புலேஷன். ஓகேவா, ஸோ அப்போ அது வந்து கேரக்டர்ஸ் அந்த பேஸ் பண்ணி தான் வரக்கூடியது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த வேரியேஷன் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஒன் கண்டினியூஸ் வேரியேஷன் and another one discontinuous variations. கண்டினியூஸ் வேரியேஷன்னா என்ன, டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்னா என்ன. ஸோ இப்போ வந்து என்னது தொடர்ச்சியற்ற வேறுபாடு அப்படின்னா என்னது டிஸ்கண்டினியூஸ். ஓகேவா, தொடர்ச்சியற்ற வேறுபாடு. கண்டினியூஸ் அப்படின்னா தொடர்ச்சியான வேறுபாடு. ஸோ இப்போ என்ன எப்படி நடக்குது அப்படின்னா, ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஒன்று, கண்ட்ரோல்டு பியூர்லி பை 1 or 2 ஜீன்ஸ். இப்போ இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனை எது பண்ணுதுன்னா 1 or 2 ஜீன் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுது, மீதி எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு சில ஜீன் மட்டும்தான் என்ன ஆகுது, அதை வந்து வேரியேஷன்ஸ் காட்டுது. அப்போ என்ன அப்படின்னா 1 or 2 ஜீன்ஸ். இது வந்து கண்டினியூஸ் வேரியேஷனில் மெனி ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த வேரியேஷன் நடக்கிறத நிறைய ஜீன் கண்ட்ரோல் பண்ணுறது கண்டினியூஸ் வேரியேஷன் நடக்குது. 1 or 2 ஜீன்ஸ் மட்டும் நடக்கிறது அப்படின்றது தான் ஸோ வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ். ஸோ நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இந்த டிஸ்கண்டினியூ வேரியேஷனில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகி அந்த வேரியேஷன் காசு ஆக போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு சில ஜீன்ஸ் வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுனால அங்கே வந்து நடக்குது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பிக்சர் அப்படின்னா அட்டாச்சு இயர் லோப்ஸ் அண்ட் டிட்டாச்சு இயர் லோப்ஸ். ஒன்று என்ன பண்ணால் அந்த காது மடல் என்னன்னு ஒட்டின்னு இருக்குது, இன்னொன்று என்ன அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டாக வெளியில் அது வந்து வெளிவட்டமாக இருக்குது. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து என்ன கிடையாது, ஒரு ஜீன் மட்டும்தான். ஆனால் இதில் என்ன கிடையாது 1 or 2 ஜீன்ஸ் மட்டும்தான். இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகலை. ஆனால் இதில் என்ன அந்த கண்டினியூஸ் வேரியேஷனில் என்விரான்மெண்ட் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபினோடைப்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்விரான்மெண்டலாக இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக்கலாக இருக்கலாம். ஸோ வந்து அது ஒரு மரபு காரணியாக இருக்கலாம், அதில் வந்து சூழ்நிலை காரணியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு என்னது மரபு காரணி, அதுக்கப்புறம் என்னது சூழ்நிலை காரணி அப்படின்றது தான் அந்த என்விரான்மெண்டல் ஜெனட்டிக்ஸ். ஸோ இப்போ என்விரான்மெண்டல் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபினோடைப், அதை வந்து கலர் சேஞ்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்க்கலாம். இப்போ வந்து ஆப்பிரிக்கா அப்படின்னா எப்படி இருப்பாங்க, எல்லோரும் ஒரு ஒயிட்டாக இருப்பாங்களா. ஆப்பிரிக்கா அப்படின்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அது ரொம்ப கலர் அந்த பிளாக் கலரிஷாக இருப்பாங்க. அப்போ அந்தந்த ஸ்பேஸுக்கு அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கலர் வேரியேஷன்ஸ் நடக்குது. ஸோ இப்போ இதான் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கண்டினியூஸ் வேரியேஷன். டிஸ்கண்டினியூ வேரியேஷன் வந்து இல்லை. The individual show limited variation without any intermediate form. இது individual show high degree of variation with many intermediate form. இது வந்து என்னது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பீஷிஸ் அப்படின்னா ரொம்ப லிமிட்டாக தான் வேரியேஷன் நடக்குது. இப்போ எல்லாமே காமனாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அந்த இயர் லோப் வந்து வேரியேஷன் நடக்குது. இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா மெனி வேரியேஷன், ஹை டிகிரி ஆஃப் வேரியேஷன் வித் மெனி இன்டர்மீடியட் ஃபார்ம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த ஹியூமன் பீயிங் என்ன அப்படின்னா கலர் சேஞ்சஸ் தான். ஸோ லைட்டாக அதுக்கப்புறம் கொஞ்சமாக போயிட்டு டோட்டலாக என்ன பண்ணிருக்காங்க பிளாக் கலருக்கு அந்த 6 பர்சன்ஸுடைய ஹெட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து டங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்த ஏரியா பார்க்க போகும்போது கலர் வேரியேஷன்ஸ் தான் வந்து காட்டுது. ஸோ இப்போ இதான் வந்து ஹை டிகிரி ஆஃப் வேரியேஷன், இது லிமிட்டட் வேரியேஷன். அது மாதிரி நோ ஓவர்லேப்பிங் ஆஃப் ஃபீனோடைப், ஒன்லி த எக்ஸ்ட்ரீம் ஃபீனோடைப்ஸ் ஆர் நோட்டீஸ்டு. இதில் ஃபீனோடைப்ஸ் ஓவர்லேப், தேர் இஸ் கம்ப்ளீட் கிராடேஷன் ஃபீனோடைப் ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரீம் டு அனதர் வித்தவுட் எனி இன்டரப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஓவர்லேப் ஆகலை, இதில் ஓவர்லேப் ஆகுது. அப்போ நிறைய அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபீனோடைப்ஸ் ஆர் நோட்டீஸ், ஒரு சிலது மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதில் என்னது நிறைய வந்து வித்தவுட் எனி
இன்டரப்ஷன்ஸ் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிறைய வேரியேஷன்ஸ் காஸ் ஆகுது. நம்ம பார்க்கும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த கண்டினியூஸ் வேரியேஷனும் டிஸ்கண்டினியூ வேரியேஷனும். இது வந்து டிஸ்கண்டினியூஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். The continuous variation is also called as quantitative inheritance. இது குவாலிட்டேட்டிவ், இது குவான்டிடேட்டிவ். ஸோ இது வந்து லைட்டாக வரும், இது வந்து அது வந்து 1 or 2 ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது, இது மெனி ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஸோ வேரியேஷன்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ அப்போ இந்த வேரியேஷன்ஸ் எப்படின்னா ப்ரிப்பேர்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஒரு சில வேறுபாடு இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த பர்டிகுலர் ஒரு வாழ்தலில் சிறந்த உயிரியாக மாறுவதன் அடிப்படையில் அமைகிறது அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சில உயிர் காணப்படும் வேறுபாடுகள் ஒரு சிலதில் என்னன்னா ஒரு சில வேறுபாடு இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அது அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஹெல்ப் த இண்டிவிஜுவல் டு அடாப்ட் தெம்செல்ஸ் டு த சேஞ்சிங் என்விரான்மெண்ட். அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடாப்ட் என்விரான்மெண்ட். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப ஹாட் சீசனில் இருக்கோம், ஹாட்டில் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஹாட் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம ஒரு கிளாத்தை வந்து வியர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ரொம்ப சில் ரீஜனில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாத்தை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அது என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்கானிசம் என்ன ஆகுதுன்னா அடாப்ட் ஆகிது, என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிது இந்த வேரியேஷன்ஸ்னால. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ போலார் பியர் வந்து இந்த ஐஸ் க்யூப்லாம் இருக்கும், அது அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எந்தெந்த லேண்டில் எங்கெங்கே வளரும் அப்படின்றதான் அந்த அடாப்ட் பண்ணுறது. ஓகேவா? ப்ரொவைட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன்ஸ். ஓகேவா? இது என்னது நேச்சுரல் செலெக்ஷன். இப்போ இதுலேருந்து இப்போ ஒரு ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஸ்பீஷீஸ்லேருந்து டேரெக்டாக அது ஒரு இயற்கை தேர்வுக்கான மரபியல், அப்போ இயற்கை தேர்வுக்கான மரபியலை வழங்குவது இந்த வேரியேஷன்ஸ் தான். ரா மெட்டீரியல் ஃபார் எவால்யூஷன்ஸ். ஓகேவா? எவால்யூஷன்ஸ் அப்படின்னா என்னது ஒரு டெவலப் ஆகுது ஒரு நியூ ஸ்பீஷியஸ். இப்போ வேரியேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் ஃப்ளார் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு வேரியேஷன் ஆச்சுன்னா அது ஒயிட் கலர் ஃப்ளார் மாறுது, அப்போ அது ஒரு தனி ஸ்பீஷீஸாக மாறுது. அதுதான் என்னது ரா மெட்டீரியல் ஃபார் எவால்யூஷன்ஸ். ஓகேவா? அந்த ஹெல்ப்ஸ் டு பிளான்ட் ப்ரீடர்ஸ் டு என்ஹான்ஸ் த ஈல்ட் க்ரோத் அண்ட் ரெசிஸ்டன்ட் இன் பிளான்ட்ஸு. ஸோ இப்போ இந்த வேரியேஷன்ஸ்னால என்ன நடக்குது, என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அதனுடைய ஈல்டு அதிகமாக கொடுக்குது. ஈல்டு வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறோம், ஒரு பிளான்ட்டில் அதிகமாக ஈல்டு எடுக்கிறோம், அதோட க்ரோத்தும் அதிகமாக க்ரோத் ஆகுது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இன் பிளான்ட்ஸ். ஸோ இப்போ வந்து என்னது அப்படின்னா ஸோ வந்து அஃபெக்ட் வித்தவுட் எனி அஃபெக்ட் ஆஃப் டிசீஸ், எந்த டிசீஸும் அஃபெக்ட் பண்ணாமல் இது பாதுகாக்குது. ஸோ இப்போ இதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெசன்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு செகண்ட் லெசன்ஸ் இது. ஸோ இப்போ இது இருக்கட்டும், நம்ம கொஸ்டின்ஸ் 1 by 1 கொடுக்குறேன், அந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு எழுதி காட்டுங்க. பட் இதுவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிச்சுட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ ரெகுலரஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, கேர்ள்ஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. குட், கீப் இட் அப். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.